அத்தை அத்தை சேது அத்தை சேது ஜனமா அத்தை ஒண்ணு இல்ல அத்தை அத்தை என்னாச்சு அத்தை மீனா அத்தை என்ன பாருங்க என்னாச்சு என்னாச்சுமா மீனா அத்தை மீனா மீனா. மீனா என்னாச்சு மீனா என்னாச்சு மீனா மீனா அத்தை என்ன பாருங்க அத்தை அம்மா என் புள்ள எனக்கு வேணும் என் புள்ள மீனா என் புள்ள அத்தை ஒண்ணும் ஆகாது அத்தை சேது தண்ணி எடுத்துட்டு வா வர்ஷினி பிபி மிஷன் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வா போ சரி சரமா அத்தை மீனா என்ன பாருங்க அத்தை மீனா டென்ஷன் ஆகாதீங்க அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை சிம்பிக்கு ஒண்ணும் ஆகாது சீக்கிரம் கொண்டு வாங்க குடுமா ஜனமா மீனா மீனா முன்னாடி மாத்திரை அத்தை இங்க கொடு. பாருங்க அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை 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 மாத்திரை போடுங்க வாங்க தமிழ் மீனா. இதை கொடு மாத்திரை போடுங்க அத்தை மாத்திரை இந்தாங்க. போடுமா வாய் தர தண்ணி தண்ணியை குடி தண்ணி குடிங்க வாங்க சார் வணக்கம் மேடம். தமிழ் யார் வர சொன்னது நான் தான் ஜனமா ஃபோன் பண்ணிருந்தேன் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு அதான் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு வர சொன்னேன் வாங்க உட்காருங்க பரவாயில்ல மேடம், இருக்கட்டும், சொல்லுங்க. என்ன விஷயம்? காலையில இருந்து என்னோட ஹஸ்பண்ட் சிபிய காணோம். நானும் அவருக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிட்டேன். ஆனா அவங்க எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. எங்க போனாருன்னு எதுவுமே புரியல சார். போன் ரிங் ஆகுது ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரிங்க மேடம், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவா பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். இல்ல வீட்ல யாரு கூடயாவது கோவப்பட்டு சண்டை போட்டு அதனால கோவிச்சுக்கிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வேற ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கா? அதாவது வீட்டுக்கு தெரியாம வேற ஏதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல கடன் தொல்லை அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். சிபியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சார், என்ன நீங்க இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு ஏதேதோ கேள்வி கேக்குறீங்க? எங்க பிள்ளைங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி புத்தியும் கிடையாது, எங்களுடைய வளர்ப்பும் அந்த மாதிரி வளர்ப்பு கிடையாது சார். சாரி மேடம், இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே காணாம போனவங்களுக்கு எல்லாம் காரணம் இதுவா தான் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கேட்கிற காமனான கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல சார், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. மா, இங்க ஏமா வர? உன்னை பாக்குறதுக்கு தாண்டி வந்தேன். என்னாச்சு தமிழ்? மாப்பிள்ளை எங்க போனாரு? தெரியலமா, நாங்களும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவருக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க எதுக்காகமா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏய், என்னடி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? சரி, சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு சிபிக்கு பழக்கப்பட்ட இடத்துல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சுமா, யாருக்கும் எதுவுமே தெரியல. மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவர் ரொம்ப தைரியமானவர். அவர் வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஆள் ஆளுக்கு ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் அழுகிறது தான் என்னால தாங்கிக்கவே முடியல. தைரியமா இரு தமிழ், சிபிக்கு ஒன்னும் ஆகாது. சிபியும் நானும் வாழ வேண்டிய நாட்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு ஹசினாமா. சிபி சாருக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. இவ்வளவு நேரம் தனியா உட்காந்து அழுதுட்டு எங்களுக்கு தைரியம் சொல்றியா தமிழ்? தமிழ், அழாதமா, ஒண்ணும் இல்ல, வந்துருவாரு. இந்த மாதிரி நேரத்துல தைரியம் ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே சொத்து. அத நீ கை விட்டுட கூடாது. நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணதில்ல, நமக்கு எதுவுமே தப்பாவும் நடக்காது. சிபி நிச்சயமா வந்துருவான், நீ அழக்கூடாது. நான் அழலமா, நீங்க வீட்டுக்கு போங்க. தங்கச்சி நேரம் வீட்டுல தனியா இருந்து பயந்துருவா. நீங்க போங்க, ஆண்டி கூட்டிட்டு போங்க. தமிழ், எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். சரிம்மா, இங்க யாராவது பாத்துற போறாங்க, நீ போமா. சரி.
வாங்க சரி பாரு. நாங்க கிளம்புறோம். சிபியை பத்தி தெரிஞ்சதும் ஃபோன் பண்ணு. போயிட்டு போயிட்டு வாங்க. வரோம். பார்த்து போங்க. சரி. கேடி, உனக்கு ஆந்திரா பாலுன்னு யாரையாச்சும் தெரியுமா? ஆந்திரா பாலுவா? தெரியாது தமிழ். தெரியாதா? இல்ல கடைசியா சிபி வந்து ஆந்திரா பாலு அப்படிங்கிற நம்பர் கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசியிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரியும் எனக்கு. ஆனா பிசினஸ் சம்பந்தமா அவன் யார் கூட டச்ல இருக்கான்னு தெரியாதே. ஒருவேளை பிசினஸ் சம்பந்தமா யாராவது பேசிட்டு பார்த்தோம்ல. பிசினஸ் சம்பந்தமான ஆள்னா அப்ப ஜனமாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. நான் போய் முதல்ல ஜனமா கிட்ட கேக்குறேன். கண்டிப்பா சிபியை நாம கண்டுபிடிச்சிடலாம். கேடி, தேங்க்ஸ் கேடி. நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே தமிழ். ஜனமா, சிபியோட லேப்டாப்ல அவரோட கால் ஹிஸ்டரியில நான் செக் பண்ணேன். அதுல ஆந்திரா பாலுன்னு ஒருத்தர்கிட்ட அவர் கடைசியா பேசியிருக்காரு. அது அவரோட ஃப்ரெண்டா இருக்க சான்ஸே கிடையாதுன்னு கேடி சொல்றான். அப்போ கண்டிப்பா பிசினஸ் சம்பந்தமா தானே பேசியிருக்கணும். ஜனமா, உங்களுக்கு ஆந்திரா பாலுன்னு யாரையாச்சும் தெரியும்? ஆந்திரா பாலு காலையில வீட்டை விட்டு போனவன் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு திரும்பல. யாரோட கால்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு தமிழ். கடவுளே, சிபிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது மீட்டு கொடுத்துரு. சரி, ஓகே. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், இப்ப அந்த ஆந்திரா பாலுவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா சிபியோட போன் கடைசியா காக்கிநாடா பக்கத்துல ஒரு சிக்னல்ல கனெக்ட் ஆயிருக்கு. காக்கிநாடாவா? அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு என்னமோ அது கிட்னாப்பிங்கா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு மேடம்.